உங்களோட இன்ஜினியரிங் கட் ஆஃப்ங்கிறது 180க்கு மேலே வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாமே இந்த வருஷம் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற ஒரு ஸ்டூடெண்டாக தான் இருப்பீங்க. நீங்கள் எல்லாமே சாய்ஸ் ஃபில்லிங்கை ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கவனிக்க வேண்டியது இந்த கவுன்சிலிங்கில் எப்படி வந்து ரவுண்ட் 1ல் இந்த வருஷம் போட்டி இருக்க போகுது. TNEA கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 1ல் 180க்கு மேலே எடுத்திருந்தாவே நீங்கள் வந்துடுவீங்கன்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஆனால் கட்டாயமாக வந்துடுவீங்கன்னு நம்ம ஒரு போன 2024 அதுக்கு முன்னாடி வருஷம் 2023 வச்சு ஓரளவுக்கு நம்ம ஒரு ப்ரிடிக்டபிளாக சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2024லையும் 23லையும் கட் ஆஃப் எப்படி இருந்தது ஒன்றாவது ரவுண்டில் நீங்கள் பாருங்க. 2024ல் 200லேருந்து 179 வரைக்கும் இருந்தவங்க ரவுண்டு 1ல் வந்திருக்காங்க. 2023ல் 200 கட் ஆஃப்லேருந்து 177 வரைக்கும் வந்தவங்க ரவுண்டு 1ல் வந்திருக்காங்க. அது வந்து கட் ஆஃப். அதில் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2024ல் ரவுண்டு 1ல் 26,654 பேர் இருந்தாங்க. அதே போல 2023ல் இந்த கட் ஆஃபுக்குள்ள 22,761 பேர் இருந்தாங்க. இவ்வளோ பேர் இருக்காங்களே சார், அப்போ ரவுண்டு 1லே கடுமையான போட்டியாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுதான் கிடையாது. இவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் காலேஜ் கிடைச்சி போய் காலேஜில் சேர்ந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? 2024ல் 18,794 பேர் தான் காலேஜில் போய் சேர்ந்துருக்காங்க ரவுண்டு 1ல். அதுக்கப்புறம் இங்கே 2023ல் பார்க்கும்போது இவ்வளோ பேர் இருந்ததில் 15,012 பேர் தான் காலேஜிலே போய் சேர்ந்துருக்காங்க. அப்போ எவ்வளோ பேர் ரவுண்டு 1ல் உள்ளவங்க காலேஜில் சேராமல் இருக்காங்கிறத நீங்கள் பார்க்கணும். என்னுடைய கட் ஆஃப் வந்து 180க்கு மேலே தான் வருது. நான் ரவுண்டு 1ல் தான் வருவேன்னு நினைக்கிறேன். நான் உண்மையாக கவுன்சிலிங் வெயிட் பண்ணுவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தைரியத்தோடு இருங்க. யார் எப்படி போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. யார் எங்கே போனாலும் நமக்கு தான் அது நல்லது. ஏன்னா ஒரு காலேஜில் கூப்பிட்றாங்கன்னு வச்சிங்களேன், முதல் இந்த கட் ஆஃப்லாம் பார்க்கணும். வெப்சைட்டில் இவ்வளோ கட் ஆஃப் எடுத்து நம்ம இவ்வளோ படித்து என்ன புண்ணியம், நமக்கு TNEA வெப்சைட்டே பார்க்க தெரியல. இந்த மாதிரி கட் ஆஃபில் உள்ள மாணவன் இல்லை. இதை பார்க்காமையே பெற்றோர்களும் சில பேர் தப்பாக பார்க்க தெரியல, அது அவங்களுடைய விஷயம். பார்க்க தெரியாமே போய் ஒரு காலேஜில் அட்மிஷனை போட்டு வந்துடுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற கல்லூரிகள் இந்த வருஷம் கட் ஆஃப் குறைய போகுது. அண்ணா யூனிவர்சிட்டி, MIT, PSC காலேஜ், இந்த மாதிரி CIT காலேஜ், நம்மளுடைய கோயம்புத்தூர் தியாகராஜர் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ், நீங்கள் 11 காலேஜ் எழுதி வச்சுங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எல்லாருமே கட் ஆஃப் வந்து பயங்கரமாக எடுத்திருக்கனால இந்த வருஷம் 1வது ரவுண்டு 180க்கு மேலே இருந்தால் வந்துடும். எப்படி பார்த்தாலும் 20,000 பேர் தான் வரப்போறான். ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இப்போ 180 கட் ஆஃபுக்கு மேலே எடுத்தவங்க எல்லாமே இன்ஜினியரிங் தான் படிக்க வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்நேரம் சில பேர் வந்து இப்போ நீட் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் வந்திருக்கும், அவன் MBBSல சீட்டு கிடைச்சா அங்கே கூட போயிருக்கலாம். ஏன் இன்னொரு விஷயம், அந்த ஜோசா கவுன்சிலிங்கில் IIT, NIT, IIIT அதில் கூட JEE மெயின்ஸ், JEE அட்வான்ஸ்லாம் நல்லா பண்ணி அங்கே கூட போயிருக்கலாம். ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தலை சிறந்த கல்லூரிகள் நம்மளுடைய தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் பார்க்கலாம். அங்கங்கே பெரிய பெரிய கல்லூரிகள் இருக்குங்க. பெரிய பெரிய கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் இருக்கு. ஆனால் தனியார் கல்லூரிகளை நோக்கி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே போக வேண்டிய அவசியமே கிடையாது, தேவையே இல்லையே. ஏன்னா இருக்கிறதே 15,000 சீட்டு, ஒரு கல்லூரியிலையும் 3,000 சீட்டு கிட்டே இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில் பெரிய பெரிய காலேஜ்லாம் 1,800, எப்படி பார்த்தாலும் 1000 சீட்டு கிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லூரிகளே நீங்கள் எடுத்தால் போதும். தனியார் கல்லூரிகளை ஃபஸ்ட்டு உங்களுக்கு பெரிய லெவலில் சிந்தரை இருக்கு. இப்போ SSN காலேஜ் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப நாளாக ஃபேமஸ். அந்த மாதிரி உங்களை எந்த கல்லூரி கட் ஆஃப் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஐயோ இதெல்லாம் நமக்கு கிடைக்காதே அப்படின்னு தெரிகிற கல்லூரிகள் நீங்கள் சாய்ஸில் வச்சு போகிறது நல்லது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, தவறான ஒரு பாதையில் இப்போவே போய் அட்மிஷனை போட்டிங்க. போட்டதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போவுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போவுமே நமக்கான வாய்ப்பு இருக்குது. ஒழுங்காக உங்களுடைய ID பாஸோட நீங்கள் வச்சுக்கோங்க. இது வழியாக தான் நீங்கள் ஒரு காலேஜ்லேயே போய் எல்லாத்தையும் கொடுத்துருந்தாலும் இந்த ID பாஸ்வேர்டு இல்லாமல் எவனாலும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டால எடுத்து கொடுக்க முடியாது. இப்போ ஒரு காலேஜில் கவர்மெண்ட் கோட்டால உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லுவான், ஆனால் அதுக்கப்புறம் கூட ஏமாத்துவான், கிடைக்கல, உண்மையை ஏமாத்துவாங்க. ஏன்னா ஆன்லைனில் நடக்க போகுது இந்த கவுன்சிலிங். அதனால 1வது ரவுண்டுக்கே நம்ம இவ்வளவு பேச வேண்டியதுக்குன்னா அப்போ இந்த வருஷம் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குன்னு பாருங்க. நீங்கள் அதிகமெல்லாம் யோசிக்க வேணாம். இந்த ரவுண்டு 1ல் 7.5% இடஒதுக்கீடு மாணவர்களும் வருவாங்க. இந்த ரவுண்டு 1ல் ஒரு போன வருஷம்லாம் வந்தாங்க. எல்லாருக்குமே ரவுண்டு 1ல் எல்லா 7.5 ரிசர்வேஷனுக்கு சீட்டு கிடைக்கும் சிறப்பான கல்லூரியில். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு அப்படியே இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் எல்லா காலேஜையும் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. எது வேண்டாம் எடுத்துங்க, எது வேண்டாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கங்க. அந்த 1வது ரவுண்டில் எத்தனை பேர் வர போகிறாங்களோ, இப்போ உதாரணத்துக்கு 180 கட் ஆஃபுக்கு மேலே ரவுண்டு 1ல் வர்றாங்கன்னு வச்சுங்க, அதில் ஒரு 25,000 பேர் வர்றாங்கன்னு வச்சுங்க. எது இந்த வருஷம் 25,000 பேருக்கும் ஒரே வாய்ப்பு. என்ன வாய்ப்பு?
அவன் அண்ணா யூனிவர்சிட்டியை வேணாலும் சாய்ஸில் வைக்கலாம், பிஎஸ்சியை வைக்கலாம், எஸ்எஸ்என்னை வைக்கலாம், ஏன் நம்மளுடைய எம்ஐடி காலேஜை வைக்கலாம், கவர்மெண்ட் காலேஜை வைக்கலாம், எல்லா கவர்மெண்ட் காலேஜையும் வைக்கலாம். கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கான ஆர்வம் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கணும். கவலைப்படாதீங்க. கவர்மெண்ட் காலேஜ் நம்பி இருக்கிறவங்க அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், எம்ஐடியாக இருக்கட்டும், அதன் பிறகு பிஎஸ்சியாக இருக்கட்டும், சிஐடி கோயம்புத்தூராக இருக்கட்டும், தியாகராஜராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தனியார் கல்லூரிகளாக கூட இருக்கட்டுமே. தனியார் கல்லூரிகளில் பெரிய பெரிய கல்லூரிகள் திகழ்ந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய கோயம்புத்தூரில் பிஎஸ்சி கேம்பஸோட இன்னொரு கேம்பஸ் இருக்குது. இதெல்லாம் பெரிய அளவில் இங்கெல்லாம் சீட்டு ஒன்றையும் நிரம்பிடும்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த வருஷம் எத்தனை பேர் எண்ணிக்கை வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் இருக்குது. இதுதான் நம்ம சொல்ல முடியும். இப்போவுமே மறுபடியும் சொல்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எங்கே சேர்ந்திருந்தாலும் சார் நான் கவுன்சிலிங்கில் பார்த்துக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் கவுன்சிலிங்லேயே போய்க்கிறேன் அப்படிங்கிற தைரியத்தை நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கேன் ரவுண்டு 1க்கு. அடுத்தடுத்து ரவுண்டு 2, ரவுண்டு 3 மாணவர்களுக்கு நான் வீடியோ கொடுப்பேன். நன்றி. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும்னா அதுக்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த வீடியோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னா அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணணும்னா அது ஒரு வாட்ஸ்அப் பாட்டுக்குள்ளே போகும். பல பேருக்கு அந்த வாட்ஸ்அப் பாட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறேன்னு தெரில. அந்த வாட்ஸ்அப் பாட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் சின்ன டெமோ வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள்.